இதில் என்ன கூத்துன்னா ரெண்டுமே வைப்பாங்க நமக்கு. புதுசாக சொல்கிறான்னு சொல்லுவாங்க, பழசு தாங்க இதுன்னு சொல்லுவாங்க. பேர் வச்சிருக்கிறது ஷியா. ஷியா புதுசா இல்லை, ஆனால் நான் சொல்கிறது புதுசு. அது எப்படி எப்படி ஒரே நேரத்தில் புதுசாகவும் நாங்கள் இருக்கிறோம், பழசாகவும் நாங்கள் இருக்கிறோம். அந்த காலத்தில் இருந்த அப்துல்லா இப்னு சபா எனக்கு தலைவன், ஆனால் நான் புதுசு. நான் சொல்கிற விஷயம் புதுசு. எந்த டைமில் எதை சொல்லணும், வாய்க்கு வந்ததை அடித்து சொல்கிறது. புதுசுன்னு சொன்னால் மக்கள் கன்ஃபியூஸ் ஆவாங்களா, புதுசுன்றது. பழசுன்னு சொன்னால் கன்ஃபியூஸ் ஆவாங்களா, பழசுன்னு சொல்கிறது. அவர்கள் மற்றவர்களையும் இதில் இருந்து தடுத்து தாங்களும் இதை விட்டு வெருண்டோடுவார்கள். இதனால் இவர்கள் தங்களையே நாசமாக்கி கொள்கிறார்கள். இவர்கள் அதை உணர்ந்து கொள்ளவே மாட்டார்கள். அப்போ இந்த மாதிரி இருக்கிற ஆட்கள் இருக்காங்க பாருங்கள், அந்த நடுவில் வந்து நிற்கிறது, அந்த மீடியா, அந்த மக்களுக்கு வழிகாட்டுறேன்னு சொல்லி இந்த களத்தில் வந்து ஹக்குக்கு எதிராக செயல்படுறது. இந்த மாதிரி இந்த போக்கு வந்து என்ன மாதிரியான போக்கு அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். மக்களுக்கும் இவங்க தடையாக இருக்கிறாங்க சத்தியத்தை விளங்குறதுக்கு. உதாரணத்துக்கு வர்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்கிறாங்களே, இதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, ஒரே விஷயம், நான் என் ஒப்பீனியன் ஏன் நீ கேட்குற, நீ ஆச்சு அவராச்சு, நீ ஏன் முடிவு பண்ணிக்கோன்னா வேலை முடிஞ்சுது. குறைந்தபட்சம் இவங்க வழிகாட்டில் அவங்களுக்கு பங்கு இல்லாமல் இருக்கும். இவங்க என்ன பண்ணுறது, அதெல்லாம் நம்ம ஊருக்காரங்க தான், அவர் இப்படி தாங்க பேசிகிட்டு இருப்பார், யாராவது நாங்கள் போனோமா பார்த்தீங்களா, அவர் 10 வருஷமாக சொல்லிட்டு தாங்க இருக்கிறாரு, சும்மா ஒரு 10 பேர் 20 பேரை வச்சுக்கிட்டு பாரசீகத்தை ஜெயிக்க போகிறாராம், கிஸ்ராவை ஜெயிக்க போகிறாராம், நினச்சாலே சிரிப்பா இல்லை அப்படிங்கிற மாதிரி அவரை வந்து ஜோக்கராக தெரிக்கிறது. அதனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், இவர்கள் வந்து மக்களையும் தடுக்கிறார்கள், தாங்களும் இதில் செல்லாமல் வெருண்டோடுகிறார்கள், இவர்கள் தங்களையே நாசமாக்கி கொள்கிறார்கள். இதே போக்கு பார்த்திங்கன்னா பனி இஸ்ராயல்கள்கிட்டையும் இருக்கும். இதே கேரக்டரு பனி இஸ்ராயல்கள் வரும்ல, பைபிள்லையும் வரும் பாருங்கள். சொர்க்கத்தின் வாசலில் நீங்கள் அமர்ந்து கொள்கிறீர்கள், நீங்களும் பிரவேசிப்பதில்லை, மக்களையும் பிரவேசிக்க விடுவதும் இல்லை. இந்த சொர்க்கத்தோட நேரான பாதையில் வந்து உக்காந்துக்கிட்டு உள்ளே விடுறதும் இல்லை, அடுத்தவங்களையும் விடுறதில்லை. இதுதான் இன்றைக்கி இவங்களுடைய போக்கும்.